கிங்ஸ் 11 பஞ்சாப். இப்போது புது கேப்டன் வந்திருக்காரு ஸ்ரேயாஸ் ஐயர் அண்ட் ரிக்கி பாண்டிங். இவங்க 2 பேர் தலைமையிலையும் கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் வந்துட்டு தனியாக தெரியுது. என்ன தனியானா பேட்டிங் ஸ்கில்லை வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா 8 மேட்ச்சில் 6 மேட்ச் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆடி 200 ரன்ஸ் ப்ளஸ் ஸ்கோரை இவங்க வந்துட்டு தொட்டிருக்காங்க. அதையும் இவங்க டார்கெட்டாக வச்சு நிறையா மேட்சஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பெரிய ஒரு மைனஸு சஹல் அண்ட் ஹர்ஷ்தீப் சிங். இவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிய இம்பேக்டாக கிங்ஸ் 11 பஞ்சாபுக்கு எதுவும் தரலை. இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்ரோ ஜான்சன். அவரும் இந்த ஐபிஎல்ல ஆட மாட்டாருங்க. ஆமாம், ஆட மாட்டார். ஏன்னா அவருக்கும் நேஷ்னல் டியூட்டின்ட்டு போகிறாரு, பிளே ஆஃப் ஆட மாட்டார். ஸோ இப்போ அவங்க டீம் அதை நம்பி இல்லை. மார்க்ரோ ஜான்சன் போனாலும் டீமுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. அவங்க யாரை நம்பி இருக்காங்கன்னு டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டார் பிளேயர்ஸை நம்பி தான். அதில் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரியான்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் சிங், ஹர்ஷ்தீப் சிங், வதீரா, சஹால் அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர். இவங்கள தான் அந்த டீமே நம்பி இருக்குது. இப்போது டெல்லி கேபிட்டல்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். டெல்லியில் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல். கேஎல் ராகுல் அவருக்கு வந்துட்டு கேப்டன்சி பொறுப்பு கொடுத்தோம். எனக்கு அந்த கேப்டன்சி பொறுப்பெல்லாம் வேணாம்ப்பா, நான் ஒரு நார்மல் பிளேயராகவே டீமுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்ட்டு பொலன்னு பொழந்து கட்டுறாங்க அந்த மனுஷன். அதுவும் இப்போ அந்த டிசி டீமு கேஎல் ராகுல் ஸ்டார்க்கை நம்பி தான் ஃபுல் டீமும் இருக்குது. அதுவும் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்டார்க் அவர் இல்லாமல் ஜிடிக்கு ஆப்போசிட்டாக டிசி வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நம்ம எல்லாருமே பார்த்தோம். இப்போ ரீசெண்டாக வந்துட்டு அக்ஷர் பட்டேல் வந்து பெஸ்ட்டு ஃபார்மில் இல்லை. ஸோ இப்போ அவர் தொடர்ந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ராஜன் அண்ட் முஸ்தபிசர் அவங்களும் பெரிய அளவுக்கு இம்பேக்ட் எதுவும் காட்டல நியூ பாலில். ஸோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா டிசி வந்துட்டு இப்போ மும்பை கூடயும் மோத போகிறாங்க. அதுவும் நாக் அவுட் இது. அதில் சீக்கிரமாக டிசி வந்து அவங்க மைனஸ் என்னன்றதை பார்த்துட்டு அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டு அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்றத நம்புகிறேன். ஸோ என்னன்றதை நம்ம பார்ப்போம். 2 பேருக்கும் வால்வா சாவான்றத மேட்ச் தான்.